السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربي زدني علما. இன்னைக்கு நம்ம ஒரு அழகான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அழகான நற்குணங்கள். இந்த டாப்பிக்கே ஒரு எனர்ஜி ஃபுல்ஃபில்டு டாபிக் தான். நல்ல எனர்ஜியாக இருக்கும், ரொம்ப பாசிட்டிவிட்டி, பயங்கர பாசிட்டிவிட்டி, நல்ல குணம், அழகான குணம், நற்குணம் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். அதை போல் ஒரு அழகான டாபிக் அதை தான் பார்க்க போகிறோம். கால நபீனா சீதனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்ல குணம், அழகான குணம் உள்ளவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், சொர்க்கத்தில் த டாப் மோஸ்ட் லெவல், வெரி ஹையஸ்ட் ரேங்க், ஹையஸ்ட் பொசிஷன், அவங்க தான் ஃபஸ்ட்டு ரேங்க் சொர்க்கத்தில் அவங்களுக்கு தான். நல்ல குணம், ஹுஸ்னுல் ஹுலுக், அழகான குணம் உள்ளவங்களுக்கு தான் அது. இப்போ நம்மளுக்கு இந்த துனியாவில் நிறையா கேட்டகரிஸ், படித்தரங்கள் உண்டு இல்லையா, ரேங்க்ஸ் உண்டு இல்லையா, அது எல்லாத்துலேயுமே உண்டு. மனுஷங்களில் உண்டு, குடும்பத்தில் உண்டு, அழகில் உண்டு, படிப்பில் உண்டு, நிறத்தில் உண்டு, ஃபுட்டில் உண்டு, எல்லாத்துலேயும் இந்த துனியாவில் கேட்டகரிஸ் உண்டு, ரேங்க்ஸ் உண்டு. அதே போல் நம்ம எத்தனையோ மனுஷங்க சொர்க்கத்துக்கு போனாலும் சொர்க்கத்துக்கு போனால் எல்லா மனுஷனும் ஒரே தராதரம் கிடையாது. அவங்களுக்கு நல்லா தராதரங்களை வச்சுருப்பான். அதில் தி ரிச்சஸ்ட் பர்சன் அப்படின்னா அந்த அழகான குணம் உள்ளவங்க தாங்க. ஹுஸ்னுல் ஹுலுக், யாருடைய குணம் மிகவும் அழகாக இருக்கோ, குணமாக சாலிஹான குணத்தை யார் பெற்றிருக்கிறாங்களோ அவங்க தான் வெரி ரிச்சஸ்ட் பர்சன். அங்கே ஜன்னத்தில் அவங்க தான் டாப், அவங்கள அடிச்சுக்க யாருமே கிடையாது. அந்த மாதிரி இருப்பாங்களா. அந்த கூட்டத்தில் நம்மளையும் நம்மளுடைய சந்ததியும் நம்மை சார்ந்தவளையும் அல்லாஹ் ஆக்கி தரட்டும். ஆமீன் பிஹக்கி சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி. அப்போ அவங்கள பார்த்து மற்றவங்கெல்லாம் பொறாமப்படுவாங்களாம். அந்தளவுக்கு அவங்களுடைய பொசிஷன் இருக்கும். சொர்க்கத்துலேயே பிக்கஸ்ட் பொசிஷன் அவங்களுக்கு தான். ரொம்ப உயர்தரமான ஒரு பதவி அவங்களுக்கு தான் இருக்குது. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுக், நன்மைங்கிறது நல்ல குணம் தான். நல்ல குணம் எல்லா நன்மையும் கொண்டு வந்துடும். நல்ல குணம், ஒரு அழகான குணம் ஒரு மனுஷன் இருக்குன்னா அவனால் நிச்சயமாக நன்மை பயக்க முடியும் எல்லாருக்கும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிட்டாங்க ஒரே ஒரு வார்த்தையில், அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுக், நன்மைங்கிறது நல்ல குணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது நம்ம இப்போ ஒரு பதவியில் இருக்கலாம், ஒரு ரேஞ்சில் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்மளுக்கு கீழே உள்ளவங்களை எப்போவுமே நம்ம எந்த மாதிரி நடத்தணும்னா, அவங்க இவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் அவங்கள்ட்ட நம்மளால் ஈஸியாக பேச முடியும். அவங்கள்ட்ட நம்மளுடைய பிரச்சனையை சொல்ல முடியும், அவங்கள்ட்ட நம்ம கஷ்டத்தை சொல்ல முடியும். அவங்க இதை புரிஞ்சுக்கிடுவாங்க, அவங்க தப்பாக நினைக்க மாட்டாங்க அப்படின்னு இருக்கணும். அது இல்லாமல் சில பேரை பார்க்கும்போது நமக்கு பயமாக இருக்கும், அவங்க மனுஷாக பேச முடியுமா, அவங்கள்ட்டலாம் நெருங்கவே முடியாது, அவங்கெல்லாம் பயங்கர ஒரு அரகண்ட், நல்ல தலக்கணமாக உள்ளவங்க, அவங்கள்ட்டலாம் நமக்கு நிற்கக்கூட முடியாது, பேசக்கூட முடியாது, அப்படி சொல்லக்கூடாது. மனுஷங்க அப்படி இருக்கக்கூடாது. மனுஷங்கள்கிட்ட யார் ரொம்ப இலகுவாக, ரொம்ப எளிமையாக, ரொம்ப சுலபமாக நடக்கிறாங்களோ, எந்த ஒரு மனுஷனுக்கு எந்த ஒரு மனுஷன் இந்த உலகத்தார்கிட்ட அவங்கள சுமூகமாக கொண்டு போயிடலாம், அவங்கள ரொம்ப ஈஸியாக இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு சொர்க்கத்துடைய பாதையும் ரொம்ப இலகுவாக இருக்குமா. யார் மனுஷங்கள்கிட்ட ரொம்ப கடினமாக நடக்கிறாங்களோ, அதான் இவன்கிட்ட நெருங்கவே முடியாது, இவன்கிட்ட பேசவே முடியாது, இவன்கிட்ட போகவே முடியாது அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு சொர்க்கத்துடைய பாதையும் கூட அதே போல் கடினமாகும். நம்ம எப்படி நடக்கிறோமோ அதே போல் திருப்பி நமக்கு நாளைக்கு, இப்போ நம்ம இலகுவாக நடந்துட்டு நமக்கு நாளைக்கு எல்லாமே நல்ல காரியங்கள் எல்லாம் இலகுவாக ஆகிடும். ஆனால் இப்போ நம்ம கஷ்டமாக நடந்தால் நவுதுபில்லா, நாளைக்கு நம்மளுடைய சொர்க்கத்துக்கு போகிற காரியங்கள் கூட கஷ்டமாக இருக்கும். நல்லா பாதுகாப்பா. இப்போ கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஅராஜ் போயிருக்கிற டைம் நரகத்தை பார்க்குறாங்க. நிறைய பேர் துடிச்சிட்டு இருக்காங்க நரகத்தில். அல்லாஹ் எல்லாரையும் காப்பாற்றிட்டு நம்மையும் நம்ம சந்ததிகளையும் நம்மளுடைய குடும்பத்தார் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் எல்லாத்தையும் அல்லாஹ் இந்த மாதிரி கஷ்டங்கள் விட்டு ரொம்ப பாதுகாக்கட்டும். இப்போ அப்படி எல்லாரும் கஷ்டப்பட்டு அடிக்கிற நேரத்தில் ஒரே ஒரு மனிதர் மட்டும் பயங்கரமாக ரொம்ப சாவாசமாக நடக்கிறார். அவருக்கு ஒரு கஷ்டமோ ஒரு வேதனை ஒன்றுமே இல்லை நரகத்தில். அவருக்கு பேர் ஹாத்தம் தை. அவங்க இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தாங்கன்னா, நல்ல பெரிய பணக்காரர், நல்ல செல்வந்தர், அப்படி கொடுப்பார். கொடையாளின்னா அப்படி ஒரு கொடையாளி. அவருடைய வீட்டில் எத்தனையோ வாசல் திறந்தே இருக்குமா, ஒரு வாசல் கூட அடைப்பட்டிருக்காது. எத்தனை வாசல் வழியாக, இப்போ ஒரே ஒரு ஆள் தேவைன்னு சொல்லிட்டு 7 வாசல் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த 7 வாசல் வழியாக போனாலும் 7 வாசல்லையும் கொடுத்து அனுப்புவாரான். இப்போ ஒருத்தர் வந்துட்டார் ஒரு வாசல் வழியாக,
கஷ்டம்னு கேட்டு கொடுத்துட்டார் அவர். திரும்பி போயிட்டார். இன்னொரு வாசல் திறந்துக்குதேன் மறுபடியும் வந்தால் இப்போ தானே தந்தேன்னா சொல்ல மாட்டார். வந்தாச்சா அவர் கையில் நிறச்சி தான் அனுப்புறது. அந்த மாதிரி ஒரு குணம். அப்படி ஒரு நல்ல மனிதராக அந்த ஹாத்தம் தை வாழ்ந்து வந்தார். அது நிறைய சம்பவம் உண்டு. அவங்களுடைய அந்த நல்ல குணத்தினாலேயே அல்லாஹ் அவங்களுடைய மக்களுக்கு ஈமானை கொடுத்து அவங்களுடைய பரம்பரையை இஸ்லாத்தில் ஆக்கிட்டான். அவங்க மக்களுக்கு ஈமான நசீபாக்கணும். அவங்களுடைய சந்ததிகளுக்கு, அவங்களுடைய பாரம்பரியத்துக்கு, அவங்களுடைய பரம்பரைக்கு அல்லாஹ் ஈமான நசீபாக்கி கொடுத்தான் அவங்களுடைய ஒரு நற்குணத்தை வச்சு. ரசூலுல்லாஹ் கேட்பாங்களா, இவங்க யார், இவங்க மட்டும் ரொம்ப கூலாக நடக்கிறாங்களே இந்த நரகத்தில், எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, இவர் மட்டும் நல்லா இருக்கிறாரே அப்படின்னு சொல்லும்போது இவர் பேர் தான் ஹாத்தம் தை. பொதுவாக இந்த ஹாத்தம் தையை நம்ம கொடை அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக சொல்லுவோம். கொடைக்கே உதாரணம் ஹாத்தம் தை தான். அவங்க தை குலத்தை சார்ந்ததுனால ஹாத்தம் தை. ஆனால் நம்ம இப்போ புழக்கத்தில் சொல்கிறது ஹாத்தம் தாய் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். இப்போ யாராவது ரொம்ப நம்ம இப்போ சதக்கா பண்ணோன்னா யாராவது நம்மளுக்கு கிண்டல் கூட பண்ணுவாங்க, இவ பெரிய ஹாத்தம் தாய் அப்படின்னு கிண்டல் கூட பண்ணுவாங்க. அது அந்த ஹாத்தம் தையை தான் குறிப்பிடுறது. அவங்க தான் பயங்கர கொடை கொடுக்குறதுல பயங்கர ஒரு பிராண்ட் அம்பாசிடரே அவங்க தான். பயங்கர ஒரு அவங்க தான் பெஸ்ட்டு கொடை கொடுக்குறதுல, அந்த மாதிரி ஒரு மனுஷர். அப்போ அவங்களுடைய குணம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தா, நல்ல இறக்கப்படுவாங்க, நல்ல இல்லாதவங்களுக்கு வாரி வாரி வணங்குவாங்க. எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் முன்னே போய் தீர்த்து வைப்பாங்க. யாருக்காவது ஒரு பிரச்சனைனா உடனே அவங்கள போய் சந்தித்து அவங்கள பார்ப்பாங்க. மனுஷங்க இடத்துல ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிடுவாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் கூட ஒரு வட்டத்தில் சொல்லுவாங்க, இது ஒரு முஃமினுக்கு இருக்க வேண்டிய மொத்த குணமும் அவங்கள்ட்ட இருக்குது. ஈமான் இல்லை, மற்ற எல்லா மொத்த குணமும் நல்ல குணமும் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அதனால தான் என்ன பண்ணிக்கிறான், நரகத்தில் இருந்தாலும் அவருக்கு ஈமான் இல்லை, நரகத்தில் இருந்தாலும் அவருக்கு எந்த வேதனையும் அங்கே பண்ணப்படலை, ரொம்ப ஃப்ரீயாக நடமாடுறாரு. அப்போ அல்லாஹ் அந்த ஹுலுக்குக்கு, அந்த குணத்துக்குள்ள பவர் அல்லாஹ் எப்படி வச்சுக்கிறான். நரகத்தில் தான் இருக்கிறாரு, ஈமான் இல்லை, அப்பவும் அவருக்கு வேதனை செய்யப்படலை. ஏன், இந்த பூமியில் ரொம்ப அழகான குணத்தோட ஒரு தையீபா, ஒரு கரீமா அவர் வாழ்ந்தார். அதனால அவருக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், அப்படி ஒரு நசீபா அல்லாஹ் அவருக்கு கொடுத்தான். அதுக்கப்புறம் அவங்களுடைய பிள்ளைகள்லாம் ஈமான நசீபாக்கினாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுடைய மொத்த குடும்பமும் அதுக்கப்புறம் அல்லாஹ்வை ஏற்று தௌஹீதில் வாழ்ந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்படி எத்தனையோ எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். நம்மளுக்கு இந்த பூமியில் நம்மளுக்கு இங்கே எப்படி இப்போ நமக்கு ஃப்ரெண்டில் தெரியுது, ஒரு மனுஷரை நம்ம பார்க்கும் பொழுது அவங்கள்ட்ட தெரிகிறது அவங்களுடைய உருவம் தான் முதல்ல நமக்கு தெரியும். அதை வச்சு தான் அவங்க அழகு இல்லையா அப்படிங்கிறத நம்மளுடைய கண்ணு தீர்மானிக்கும். ஆனால் மறுமை நாளில் அது அப்படியே மாறும். என்ன பண்ணுவான்ட்டு அல்லாஹ் உள்ளத்தை வெளியே கொண்டு வந்துடுவான். இப்போ முகம் வைக்கிற இடத்துல நம்மளுடைய ஹார்ட், நம்மளுடைய மனசு வெளியே வந்துடும், நம்மளுடைய உருவம் உள்ளே போயிடும். அப்போ நம்மளுடைய மனசு அழகான மனசாக இருந்தால் மறுமையிலையும் நம்ம அழகாகவே இருப்போம். ஆனால் நம்மளுடைய மனசு அழுக்காக இருந்தால் மறுமையில் நம்ம அல்லாஹ் பாதுகாக்கட்டும், மறுமையிலையும் அது அழுக்காகவே தான் இருக்கும், நல்லா இருக்காது. அழகுண்டு இல்லாமல் அழகுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அப்போது இந்த பூமியில் இப்போ மனுஷங்க நடமாடுற போது நம்மளுடைய உருவம் நம்மளுக்கு நடமாடுது, முதல்ல முந்திட்டது. நம்மளுடைய மனசு உள்ளக்க இருக்குது, உருவம் வெளியே தெரியுது. ஆனால் மறுமையில் மனசு வெளியே வந்துடும். மனசு தான் மொத்தமாக மனுஷ ரூபத்தில் சுற்றிட்டு இருக்கும். அந்த மனசோட அழகை வச்சு தான் இப்போ மறுமையில் கால்குலேட் பண்ணப்படும் யார் யார் அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு ஹதீஸ். அப்போ நமக்கு இந்த பூமியிலேயே நம்ம மனசை ரொம்ப அழகாக தூய்மையாக வச்சுருந்தோம்டா, இங்கே நம்மளை யாரும் இப்போ அழகுன்னு சொன்னால் இந்த அல்லாஹ் படைச்ச எல்லாமே அழகு தான். ஆனால் யாரும் கூட நான் அழகில்லை அப்படின்ட்டு நம்ம யாராவது ஃபீல் பண்ணால் கூட நம்ம இந்த உலகத்தில் நம்மளுடைய மனசை தூய்மையாக அழகாக வச்சுருந்தா நிச்சயமாக மறுமை நாளில் அந்த மனசு தான் வெளிப்பட்டு நிற்கும். நிலையில்லாத இந்த உலகத்தில் நம்மளுடைய உருவம் முன்னிச்சுன்னா நிலையுள்ள அந்த மஹ்ஷரில் நம்மளுடைய மனசு முந்தும். அப்போ நம்மளுடைய மனசு அழகாக இருந்தால் நிச்சயமாக மஹ்ஷரில் நம்ம ரொம்ப அழகாக இருப்போம். அது அழிவே இல்லாத இன்ஃபினிட்டி ஆகும், அதில் அழிவே அதுக்கு முடிவே கிடையாது, அது போயிட்டே தானே இருக்கும். அந்த இடத்துல நல்ல மனசு நல்ல குணம் உள்ளவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. நல்ல குணம் உள்ளவங்க அவங்க அழகாக தான் இருப்பாங்க, இம்மேலையும் மறுமையிலையும். அவங்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப அழகானதாக தான் இருக்கும். அல்லாஹ் நம்மளையும் நம்மளுடைய குழந்தைகளையும் நம்மளுடைய சார்ந்த எல்லாரையும் அல்லாஹ் அழகான குணம், அழகான வாழ்க்கை, அழகான நற்குணங்கள், ஹுஸ்னுல் ஹுலுக் அப்படிங்கிறது அல்லாஹ் நமக்கு நிரந்தரமாக அல்லாஹ் நிச்சயிச்சு தருவானாக. ஆமீன். பிஹக்கி சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.